My studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time jobs offered for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சட்டை பைக்குள் வச்சிருந்த காசு எப்படி காணாமல் போகும் என்று சட்டை பாக்கெட்டை துளாவிக் கொண்டே தனது மனைவியிடம் கேட்டார் கணேசன். என்கிட்ட கேட்டா நானா உள்ளே வச்சேன், நல்லா தேடி பாருங்க. இல்லடி, நல்லா தேடி பார்த்துட்டேன், காணலை. அப்போ வேறு யார்கிட்டையாவது கொடுத்தீங்களா? நான் யார்கிட்ட கொடுக்க போறேன் என்று சட்டையை நன்றாக உதறி உதறி தேடி பார்த்து கொண்டிருந்தார். அவர் எதையோ தேடிக்கொண்டிருப்பதை பார்த்து அவரது 11ஆம் வகுப்பு படிக்கும் மகன் விஜயன், என்னப்பா தேடுறீங்க? உன் சட்டை பாக்கெட்டுக்குள்ளே நேற்று 200 ரூபாய் வச்சிருந்தேன், இப்போ பார்த்தா காணோம் என்று எரிச்சலோடு சொல்ல, அவரது மகன் விஜயன், அட என்னப்பா நீங்க, அதுக்குள்ளே மறந்துட்டா? என்ன மறந்துட்டு என்று யோசித்து கொண்டே வினவ, நீங்கள் தானப்பா நேற்று போதையில் சொன்னீங்க 200 ரூபாய் கீழே விழுந்துட்டு எங்கே போச்சுன்னு தெரியலன்னு என்று சொல்லவும், அவனது அம்மா உமா, இந்தா சொன்னான்ல ரூபாய் கீழே விழுந்துட்டுன்னு, நான் எப்போ விழுந்ததுன்னு உன்கிட்டே சொன்னேன் என்று அவர் மறுபடியும் கேட்க, அதற்கு அவனோ, நீங்கள் தான்ப்பா நேற்று நைட்டு என்கிட்ட சொன்னீங்க, அதுக்குள்ளே மறந்துட்டா என்று கேட்க, அதற்கு அவனது அம்மா, மறக்கும் தண்ணி அடித்தா நமக்குத்தான் தலைகால் ஒன்றும் புரியாதே என்று தனது கணவரை திட்டிக் கொண்டே பாத்திரம் கழுவ உட்கார்ந்தாள். எப்போ ரூபாய் விழுந்தது என்று தனக்குள்ளேயே கேட்டு யோசித்து கொண்டிருந்தார். நீங்கள் இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆம், பிறகு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர எப்படியும் 9:30 ஆகிரும். ஏன் என்று அவனது அம்மா வினவ, நேற்று தானம்மா சொன்னேன், ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நான் ஒரு 2-3 பசங்க எல்லாரும் சேர்ந்து பரதன் வீட்டில் போய் ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம்னு. ஓ ஆமாம், சரி, நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வரப்பாரு. சரி என்று தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஸ்கூலுக்கு புறப்பட்டான். வகுப்பறைக்குள் நுழைந்ததும் தனது நண்பர்களோடு ஐக்கியமானான் விஜயன். அப்போது அவன் நண்பன் ரஹீம், என்னடா எடுத்துட்டு வந்துட்டியா என்று கேட்க, அதற்கு அவன் ஆம் என்று சொல்லிக்கொண்டே தனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து 200 ரூபாய் எடுத்து அவனிடம் கொடுத்தான். ரூபாயை பார்த்ததும் அவனது நண்பர்களுக்கு ஒரே குசி. எங்கள் அப்பன் சட்டையிலிருந்து 200 ரூபாய் எடுத்ததுக்குள்ளேயும் நான் பட்டப்பாடு என்று சலித்து கொண்டான். காலையில் எங்கள் அப்பா 200 ரூபாய் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாட்டாரு. பிறகு ஏதேதோ சொல்லி குழம்பிட்டு வந்துட்டேன். பிறகு உன் பிறந்தநாள் ட்ரீட்டுக்கு நீதான் காசு போடணும் என்று கூறினான் பரதன். சரி, அது கிடக்கட்டும், இந்த ரூபாயை பிடி என்று பரதனின் கையில் ரூபாயை கொடுத்துவிட்டு, ஸ்கூல் விட்ட உடனே நாங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு போயிடுறோம், நீ சரக்கு வாங்கிட்டு வந்துரு. டேய் முருகேசு, நீ கிளாஸ் சிகரெட்னு எல்லாமே வாங்கிட்டதானே? எல்லாம் வாங்கியாச்சுடா, கால்ப்பு வாங்கிறது மட்டும்தான் பாக்கி என்று முருகேசு கூற, சரி அப்பா பரதா, நீ கால்ப்பு வாங்கிறது மட்டும்தான் வேலை, வாங்கிட்டு சீக்கிரமாக வந்துரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன் உங்கள் வீட்டில் ஆளுங்க இல்லை தானே என்று ரஹீம் கேட்க, என் அம்மா தங்கச்சின்னு எல்லாருமே ஊருக்கு போயிருக்காங்க, நானும் பாட்டியும் மட்டும்தான் இருக்கோம். எங்கள் பாட்டியுமே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு, அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஜாலியாக சரக்கடிப்போம் என்றான். என்ஜாய் பண்ணுறோம். இரவு அங்கு சந்தையில் விஜயனின் அப்பா கணேசன் தனது கடைசி மூட்டையை இறக்கியதோடு தனது வேலையை முடித்தார். வேலையை முடித்ததும் அந்நாளுக்கான சம்பளத்தை வாங்கிவிட்டு தனது டிவிஎஸ் வண்டியை எடுத்துக்கொண்டு டாஸ்மாக் கடைக்கு சென்று குவார்ட்டரை வாங்கினார். அதுவும் உடல் அலுப்பு தெரியக்கூடாது என்பதற்காகவே. அதனை அடித்து முடித்ததும் இன்னொரு குவார்ட்டரை வாங்கி கொஞ்சம் முடித்துவிட்டு மீதியை வீட்டிற்கு சென்று அடிப்பதற்காக சரத்திற்குள் திணித்து வைத்துவிட்டு வண்டியை கிளப்பினார். வண்டியை கிளப்பியவர் ஈஸ்வரன் ஸ்வீட் கடையில் வண்டியை நிறுத்தி தனது மகனுக்கு பிடித்த கருப்பட்டி மிட்டாயையும் இனிப்பு கராச்சேவும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார்.